ஓடும் இந்த மிஷினு, வெளி மிஷினு. இப்போ நம்ம மிஷினுங்கும் போது 3 மணி நேரம் கம்மியாக தான் ஓடுது. ஸ்பீடு அவ்வளோ ரன்னிங் அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. இந்த கல்லை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக வருது கல்லை. நம்ம எல்லாத்தையும் பற்றியும் சொல்லிட்டோங்க. நம்ம மிஷினை வழக்கம் போலவே நம்ம மிஷினை பற்றி ஃபங்க்ஷனை சொல்லிடுவோம். ஏன்னா அப்போ அதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும், ஈஸியாக புரிய வரும் இல்லைங்களா? ஸோ அப்படியே மிஷினை பற்றி ஃபங்க்ஷன் சொல்கிறேன், அப்படி வாங்க எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வழக்கம் போல் நம்ம பண்ணுற ஒரே விஷயம் ட்ரம் சைஸ் எப்பவுமே பெருசு பண்ணிடுவோம். அதில் வந்து எப்பவுமே பாரபட்சம் பார்க்குறதே கிடையாதுங்க. ரெண்டாவது விஷயம் வேகமும் சரி, நமக்கு ஃபேனும் சரி. ஃபேன் தான் நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபேனோட ஸ்பீடை அப்படியே வாங்க. பண்ணட்டும் பார்த்தியா? நமக்கு வந்து பிடிஓ உங்களுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்துங்க ஒரு 10, 9, 10 நம்மள ஓட்டலாம், தாராளமாக ஓட்டலாம். ரீசன் என்னன்னா நல்லா காமியா 10 நமக்கு டிபெண்ட் அப்பான்னு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அது நம்ம வந்து குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம், நம்ம விருப்பம் தான். எப்பவுமே நம்ம பண்ணுறது புள்ளியும் சரி, பெல்ட்டும் சரி, பேரிங்கும் சரி, எப்பவுமே நம்ம அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் எப்பவுமே ஆனது கிடையாதுங்க. அது ஆகவும் மாட்டோம். ரெண்டாவது உங்களுக்கு வந்து நம்ம அதிகபட்சமாக புள்ளி ஃப்ளைவீல் போட்டதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ட்ரைவ் வந்து ஈஸியாக இருக்கும். டீசல் கன்சம்ஷன் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டு சொல்லவே தேவை. இந்த பக்கெட் சைஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது பொருளை ஈஸியாக உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, எல்லாத்தையுமே ஈஸியாக இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு குவான்டிட்டி கூட அதிகமாக எடுத்துகிட்டு போகும். உள்ள எந்த ஒரு ஸ்டக்கோ இல்லை ஒரு லோடோ எந்த பிரச்சனையும் சுத்தமாக இருக்காது. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸை பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ரக்சர் நீட்டாக இருக்கும். சேஸ் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் நீட்டாக இருக்கும். அப்படியே அதான் ஃபங்க்ஷன் முடிச்சு நம்ம சிக்கன் வரும்போது கொஞ்சம் கிளியராக தான் உங்களுக்கு தெரியும். கடலை பாருங்கள், கடலை நம்ம எவ்வளோ, அதாவது கொஞ்சம் விளைச்சல் அதான் கடலை உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எப்பவுமே வந்து போகிறது பிரச்சனையே இருக்காது. அதாவது ரொம்ப கந்தாவாக வருது, அதாவது வந்து அழுக்காக வருது, தூசி வருது, மட்டும் வருது, அந்த சீல் சுத்தமாகவே இருக்காது. ரெண்டாவது விஷயம் நீங்களே பாருங்க, ஸ்பீடு, மிஷினோட ஸ்பீடு பார்த்து. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம மிஷினில் டைமிங் அந்த அதாவது இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். மிஷினில் எப்போவுமே நம்ம மிஷினு இங்கே இருக்கிற, அதாவது நம்ம என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கிற மிஷினை விட டைமிங்கில் எப்போவுமே நம்மளுக்கு கம்மியாக ஓடும். அதை நான் சொல்லலை, விவசாயிட்டே கேட்குறேன், நீங்களே கேட்டுக்கோங்க. நம்ம மிஷினை நம்ம ஓடுறதுல பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்கள் ஏரியாவில் நிறைய மிஷின் ஓடிட்டுருக்கு, ஓடாமல் கிடையாது, ஓடிட்டுருக்கு. மற்ற மிஷினை கம்பேர் பண்ணும்போது நம்ம மிஷினோட டைமிங்கும் சரி, அவுட்புட்டும் சரி எப்படி இருக்குது, அதை நீங்களே நேரிட்ட சொல்லுங்கள். விவசாய பெருமக்கெல்லாம் நினச்சி சொல்லுங்கள். எப்பொழுதும் ஒரு 6 மணி நேரம் ஓடும் இந்த மிஷினு, வெளி மிஷினு. இப்போ நம்ம மிஷினுங்கும் போது 3 மணி நேரம் கம்மியாக தான் ஓடுது. ஸ்பீடு அவ்வளோ ரன்னிங் அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. இந்த கல்லை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக வருது கல்லை. வேறு வண்டியிலலாம் வந்து சரக்கு கல்லை உடஞ்சி இது தொழும்பு தனியாகவும் கல்லை தனியாகவும் வரும். இப்போ நம்ம வண்டியை பொறுத்தளவு எவ்வளோ பெனிஃபிட்டு இந்த வண்டியில். இப்போ புரியுது. இப்போ ஒரு 3-4 பேர் அள்ளி போடுறீங்க கரெக்டுங்களா? வண்டி நமக்கு நீங்கள் 3-4 பேர் அள்ளி போடும்போது தம்மாயி லோடை அந்த பிரச்சனை இருக்குதா? இல்லை, அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. சரிங்க, தாராளமாக தெளிவாக போகுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் 3 பேர் அள்ளி போகிறோம். தெளிவாக வண்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. 3-4 பேர் அள்ளி போட்டாலும் பிரச்சனை லோடாகவும் போயிட்டு இருக்கு. எந்த ஸ்டெக் ஆகல, எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. சரக்கு எந்த சரக்கும் வரல, வெளியில் வர பிரச்சனை. இதுதான் இந்த ஒரு விஷயம் தாங்க நம்ம உங்களுக்கு திருப்பி நம்ம தெளிவுபடக்கூடிய ஒரு விஷயம். மெயின் விஷயம் நமக்கு டைம் கன்சப்ஷன். நமக்கு டைம் கன்சப்ஷனால் உங்களுக்கு வந்து வண்டி டியூரேஷனும் கிடைக்கும், உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் கிடைக்கும். அதாவது ஒரு விவசாயிக்கு லாபம் இருக்குது ஒரு மிஷினில். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓனருக்கு லாபம் இருக்குது. 2 பேருக்குமே லாபம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த மிஷின் சூஸ் பண்ணலாம். காரணம் நாங்கள் சொல்கிறது காரணம் அதனால தான். ரெண்டாவது விஷயம், நீங்கள் அதாவது நீங்கள் மிஷின் எடுத்ததாக கூட சரி, லோட் ஆகக்கூடாது. அது மெயின் விஷயங்க. நம்ம மிஷின் கண்டிப்பாக லோடே ஆகாது. நீங்கள் 3-4 பேர் தாராளமாக அள்ளி போட்டுகிட்டே இருக்கலாம், கண்டிப்பாக லோட் ஆகாது. நான் சொல்லலை, நீங்களே நேரடியாக கேட்டுட்ருப்பீங்க. நான் ஒன்றும் வந்து ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியோ பேசுகிறது அந்த சீனே நம்மகிட்ட எப்பவுமே இருக்காதுங்க. தப்போ கரெக்டோ நேரடியாக சொல்லிடுவோம் நாங்கள். அதில் தான் நான் உங்களுக்கு டேரெக்டாக வச்சு கேட்டுட்ருக்கேன். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன லோட் போட்டாலும் சரி சரக்கு உடையாது. அதாவது டிபெண்ட் அப்பான் உங்கள் ஏரியா பொறுத்தும் சரிங்க. நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். அதாவது ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் எப்போவுமே சரி. ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் எடுத்தோடனே மிஷின் ஓடிடும் அப்படின்லாம் அந்த சீனை நாங்கள் சொல்ல மாட்டோம். சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை நாங்களே பண்ணி தரோம். மிஷின் கம்பல்சரி உங்களுக்கு ஓட்டி கொடுக்கும். அதில் நீங்கள் 100% கேரண்டி, எனக்கு டவுட்டே கிடையாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டீசல் கன்சப்ஷன் கண்டிப்பாக நம்ம வண்டியில் கம்மியாக தான் இருக்கும் மற்ற மிஷினை கம்பேர் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோனாலிகா வச்சு ஓட்டிகிட்டு இருக்குங்க. ஆர்பிஎம் என்ன ஒரு 8-9 அந்த ரேஞ்ச் தான் ஓடிட்டுருக்கோம்.
அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டீசல் கன்சப்ஷன் கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் டபுளாக இருக்கும். ஸோ இதனால தான் நாங்கள் சொல்கிறது விஎஸ்ஆர் நம்ம மாடல் எடுக்கிறது காரணம். நன்றி. பத்திரம் ஆராம்சே. ஸோ ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்ன ஒரு விஷயம்னா, மார்க்கெட்டில் ஏகப்பட்ட த்ரெஷர், நிறைய த்ரெஷர் இருக்கும். நாங்கள் இவ்வளோ கம்மியாக தரோம், நான் இதை பண்ணி தரேன், இதை ஃப்ரீயாக தரேன், அதை ஃப்ரீயாக தரேன். அதை தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃப்ரீன்ற விஷயத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நமக்கு தேவை ஒரே விஷயம், மிஷின் குவாலிட்டியாக இருக்கணும். கொடுக்குற காசுக்கு மிஷின் குவாலிட்டியாக இருக்கணும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாங்குங்க. ஏன்னா நமக்கு என்ன சொல்கிறதுனா, ஃபோக்கஸ் கொடுக்குறது ஒரு விஷயமே கிடையாதுங்க. கொடுக்குற மிஷின் தரமாக இருக்கணும், அவ்வளோதான். திருப்பி நாங்கள் வாங்கிட்டு போய் 1 மாதம் 2 மாதத்துல மிஷின் அடிக்கலை, எனக்கு இந்த பிரச்சனை, அந்த விஷயம் இருக்கவே கூடாது. அதுக்காக தான் நம்ம மிஷின் வாங்குறோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிஷின் கன்சல்டேஷன் சரி, இல்லை எனக்கு லோன் வேணும், எனக்கு சப்சிடி வேணும், இல்லை எந்த சப்போர்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிபிஆர் அக்ரோ என்டர்பிரைசஸ் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே நாங்கள் ரெடியாக இருப்போம். இந்த மிஷின் நீங்கள் வாங்கினா பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், மிஷின் இருக்கா இல்லைங்களா, இல்லை மிஷின் நான் பார்க்க வரணும், என்ன சொன்னாலும் சரி, மிஷின் என்கொயரி பண்ணாலும் நாங்கள் ரெடி பண்ணுறோம், மிஷினை பார்க்குறதாலும் ரெடி பண்ணுறோம். வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்க, பிடிக்கலனா தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். எப்போ உங்களுக்கு பிடிக்க தோணுதோ அப்போ மட்டும் வாங்கினா போதுங்க. பட் என்னைக்கு இருந்தாலும் சரி, நான் அடித்து சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் நம்ம வேர்க்கடலை அடிக்கிறதுக்கு நம்ம மிஷினை தவிர இன்னும் மிஷினை அடிச்சுக்கும் நல்ல மிஷின் கிடையாது. நான் ப்ரமோஷனுக்காகவோ இல்லை கொஞ்சம் பெருமையாக சொல்ல, பட் பெருமையாக தான் சொல்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா கர்வத்தோடு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு உழைச்சிருக்கோம் நாங்கள் அந்த மிஷினுக்காக. நீங்கள் இந்த மிஷினை வாங்கிட்டு போனீங்கன்னா 100% உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். விஎஸ்ஆர் மாடல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அதுவும் நம்ம பிபிஆர் கூட எப்போவுமே டைப் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்பி வாங்க, நம்ம கைவிட மாட்டோம். நன்றி, வணக்கம்.